கல்வியாண்டிலேயே நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமிற்கு நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இம்முகாமின் 4ஆம் நாள் நிகழ்வாக மருத்துவம் சார்ந்த செய்திகளை நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்நிகழ்வுக்கு தலைமை ஏற்க வந்திருக்கக்கூடிய நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய வழூர் பல் மருத்துவர் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மற்றும் சுகாதார ஆய்வாளர் திரு வினோத் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பல் மருத்துவ உதவியாளர் திருமதி பத்மாவதி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்நிகழ்வுக்கு திட்ட அலுவலராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் திருமதி பே உஷாநந்தினி ஆசிரியர் அவர்களின் வருகையை இங்கு பதிவு செய்கின்றேன். அதாவது ஒரு கப்பலுக்கு எப்படி கலங்கரை விளக்கம் மிகவும் முக்கியமோ, ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ, ஒரு வண்டிக்கு அச்சாணி எவ்வளவு முக்கியமான தேவையோ, அதுபோல ஒரு மனிதனுக்கு உடல் நலம் என்பது. அந்த உடல் நலம் குறித்து அவையார் அவர்கள் கூறியிருப்பார்கள், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது என்று பாடியிருப்பார்கள். அந்த அளவுக்கு இப்ப நாம் எல்லாருமே நமக்கு எந்த ஊருக்கும் எந்த குறையும் இல்லாம நம்ம வந்திருக்கோம். அதற்கே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட உடல் நலம் குறித்தும் மனநலம் குறித்துமான நிகழ்வாக இன்றைய நிகழ்வு இருக்கிறது. இந்நிகழ்விற்கு தலைமை உரையாற்றிட நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் நாராயணசாமி அவர்களுக்கும், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எம் வினோத் சார் அவர்களும், பல் மருத்துவ உதவியாளர் பத்மாவதி அவர்களுக்கும், நம் பள்ளியின் திட்ட அலுவலர் உதவி திட்ட அலுவலர் அவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்வு உங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். ஆனால் எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு உட்காந்துருப்பீங்க. அதுவும் சேர்த்து சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம என்னென்ன பொருட்கள் சாப்பிட்டா பல்லு என்ன ஆகும் அப்படிங்கிறது. இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. இப்போ சொன்னதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் தவறு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு செய்யக்கூடாது. தெரியாத வரைக்கும் நம்மளை மீறி தெரியாம செய்யலாம். அது எந்த அளவுக்கு ஆரோக்கியம் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இதில் ஒரு சின்ன தகவல் மட்டும் இங்கே சொல்லணும். நான் படிச்சுட்டு முதல்ல ஒரு தனியார் பள்ளியில் வேலை செஞ்சேன். கிங்ஸ்டன், அடுத்து வெங்கடேஸ்வரா. நான் வெங்கடேஸ்வராவில் எடுத்த முதல் செட்டில் 10th மாணவன் தான் நாராயணசாமி. அவங்க அந்த ஸ்கூலில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு 10th. நிஜமாவே அவ்வளோ ஒபீடியன்ட். அவங்க ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கலாம். எனக்கு இன்னும் கூட அவங்க கையெழுத்து அப்படியே கண்ணிலே இருக்கும். அவ்வளோ அருமையாக எழுதுவாங்க. அச்சடிச்ச மாதிரி இருக்கும் அவங்க கையெழுத்து. அப்படி தானே பாருங்க, அருமையாக இருக்கும். தமிழ் ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் அதோட சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா படிப்பாங்க. அமைதியான மாணவன். இருக்கிறவங்களே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் செட்டில் இருந்த மாணவன் பார்க்கும்போது நான் சொல்வேன். இன்னொன்று, நான் இங்கே வந்த உடனே எனக்கு ஒரு சில தகவல்கள் இங்கிருந்தும் கேட்டிருப்பேன் நான். ஏன்னா என்னை சுற்றி என்கிட்ட படித்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறதால தான் நான் உங்ககிட்ட தைரியமாக சொன்னேன். எனக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. எப்படி அவங்க சொல்லுவாங்கன்னா, மிஸ் நீங்கள் இருந்துமா இவங்க இருக்கிறாங்கன்னு அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்போ நான் எப்படி நோட் பண்ணுவேன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல என்னுடைய மாணவன் அப்படின்னு சொல்றத சந்தோஷப்படுறத விட, ஒரு உயர் அதிகாரியா இந்த இடத்துல மருத்துவராக இருக்கிறவருக்கு நான் ஒரு காலத்துல பாடம் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தை நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். நீங்க ஒரு காலத்துல உயர் அதிகாரிகளா போகும்போதும் ஒரு சந்தோஷம் தான் இருக்கும். நம்ம கிட்ட படிச்சுட்டு போனாங்க, இவங்களுக்கு நம்ம பாடம் எடுத்துக்கிறோமே, அந்த சந்தோஷம் தான் ஆசிரியர்களுக்கு. இப்போ அவங்கள பார்த்தா எங்க மிஸ் தான் சொல்லுவாங்க. எனக்கே தெரியாது. ஒரு 2 ஸ்கூல் பசங்க பார்த்தீங்கன்னா கூட அவனும் எங்க ஸ்கூல் மிஸ்னுவான், இவங்களும் எங்க ஸ்கூல் மிஸ்ன்னு சண்டை போடுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கே உண்டான என்ன சொல்றது, செல்ஃப் எங்க டீச்சர் அப்படின்றது. அது வெளியில என்ன எதுக்கு என்ன திக்கலாம், இல்லை சைடோட திக்கலாம், இருந்தாலும்
வேற இடத்துல போகும்போது ஆசிரியர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க மாணவர்கள்ன்றது நான் நிறைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். நிறைய டீச்சர் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன யார் வந்து பிடிக்கலன்றாலும் அவங்க வெளியில் போனோடனே முதல்ல விஷ் பண்ணாலும் அது அவ்வளோதான் இருப்பேன். என்னை பார்த்தா விஷ் பண்ணுவாங்க. நான் யாரெல்லாம் இங்கே மிரட்டி பிடிக்கிறேனோ அந்த மாணவிகளோ மாணவர்களோ எங்கே இருந்தாலும் என்னை பார்த்தா வந்து பேசிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களாம் கொஞ்சம் கஷ்டம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் சொல்கிறது. இவங்க அந்த காலத்தில் இருந்தவங்க அதே லெவலில் இருக்கிறாங்க. இப்போ வந்து நான் என்னோட பேச்சை குறைச்சிக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஆரோக்கியம் தான் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவை. நான் வந்து அவரை மட்டும்தான் கூப்பிட்டுருந்தேன்னா அவங்களோட அந்த லாங் வியூ எப்படி பாருங்க, அவங்கள கூப்பிட்டாலும் மொத்தமாக எல்லாம் தெரியணும் அப்படின்ட்டு அவங்களோட சர்க்கிள் இருந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து மொத்தமாக சுகாதாரம் அவர் முதல் ஒரே வார்த்தையில் சொல்கிறார், அவங்க ஸ்கூலை சுற்றியே சுகாதாரம் இல்லைன்னு டக்குன்னு சொல்லிடுவார். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றலாம். முடியாது இல்லை, டெய்லி முடியும் ஒரு நாள் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறீங்க, அது கண்டிப்பாக நடக்கும். நடத்தி காமிக்கிறேன். அந்த இடத்த சுத்தமாக ஆகிறோம். இப்போதைக்கு ஃப்ரண்ட் வியூ தான் நம்மளால் முடிஞ்சது. அடுத்து மீதி இருக்கிற 3 ரவுண்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு சிறப்பான என்எஸ்எஸ் மாணவர்களாக இருந்து வெளியே போனீங்கன்னா, இந்த 7 நாள் முடிச்சு வெளியே வந்தீங்கன்னா நம்ம பள்ளி அது மாதிரி ஆகிடும். இப்போ யாருக்கோ செய்கிறோம், ஸ்கூல் திறந்த பிறகு யாரும் செய்கிறோம், நமக்காகவும் செஞ்சுட்டு வரப்போகிற பிள்ளைகளுக்காக விட்டுட்டு போகிறீங்க. அப்போ உங்களுக்காக செஞ்சுட்டு ஆனால் யாருக்காக விடுறீங்க, அவங்களுக்காக விட போகிறீங்க. இந்த ஆரோக்கியத்தை எப்படிலாம் இருக்கணுன்றது 3 பேருமே உங்களுக்கு வந்து தகவல் நிறைய பரிமாறிப்பாங்க. அதாவது நான் கூப்பிட்ட உடனே அதுக்கு என்ன மிஸ் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதுக்காகவே நான் இங்கே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸை வந்து நன்றி. தலைமை ஆசிரியர் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, எங்க இருந்தாலும் என்னுடைய மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த பள்ளியில வந்து முதல்ல ஜாயின் பண்ணிட்டு கையெழுத்து போட்டு அதை ஒரு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுற அன்னைக்கு என்னுடைய மூத்தார் பொண்ணு பார்த்துட்டு எனக்கு அவன் மெசேஜ் அனுப்புறா, இவங்க எங்க மிஸ் கிங்ஸ்டன்ல அப்படின்னு அவன் மெசேஜ் அனுப்புறா. அப்படி எங்க போனாலும் ஹெச்எம்மோட பேர் என்னைக்குமே இருக்கு. அது நல்ல பேரா இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். யாரை கேட்டாலும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அது நீங்களே நம்ம ஸ்கூல்ல ஒரு 3 மாசத்துல பார்த்திருப்பீங்க. தலைமை உரையாற்றிய அம்மையார் அவர்களுக்கு நன்றி. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்று சித்தர்கள் சொல்லி இருக்காங்க. காயம்னா உடம்பு, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. இத பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் கொஞ்சம் மாத்துறாரு. காயமே இது மெய்யடா, இதில் கண்ணும் கருத்தும் வையடா. அந்த அளவுக்கு இந்த உடம்பு ரொம்ப முக்கியமானது. இந்த உடல் நலம் குறித்து ஒரு உடல் நல பழமொழிகளை நம் மாணவி இங்கே கூறுவார்கள். இங்கு அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தாக வருகை புரிந்த மருத்துவர் அவர்களுக்கும் வணக்கம். உடல் நல பழமொழிகள். அதிகாலை 7 ஆகாயம் தொழில் இருதயம் துடிக்கவில்லை. அதிகாலை 7 ஆகாயம் தொழில். அதிகாலை 7 ஆகாயம் தொழில் இருதயம் துடிக்கவில்லை. ஈரெழுத்த பல்தே இருதயம் துடிக்கவில்லை. ஈரெழுத்த பல்தே. உடல் நல வியர்வை சுழி மூளை சதை மொழி. உடல் நல வியர்வை சுழி மூளை சதை மொழி. எருது போல் உழை ஏழை போல் உண். எருது போல் உழை ஏழை போல் உண். ஐம்புலன் புதுக்கு ஒழித்து விடு புகை மதுவை. ஐம்புலன் புதுக்கு ஒழித்து விடு புகை மதுவை. ஓட்டம் போல் நட அவுடகம் பசி. ஓட்டம் போல் நட அவுடகம் பசி. நன்றி. மாணவி பிரியதர்ஷினி அவர்களுக்கு நன்றி. அதாவது பக்தி இலக்கியத்துல திருமூலர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் சித்தர் என்றும் சொல்லுவாங்க. அவர் சொல்லியிருக்காரு, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த உடம்பு நல்லா இருந்தாதான் நம்மளுடைய உயிர் நீண்ட நாள் வாழ முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த உடம்பை கெடுப்பதற்கான பல்வேறு போதைப் பொருட்கள் இப்போ நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த போதைப் பொருள்லாம் வேண்டாம்னு சொல்வதற்காக நம்முடைய மாணவிகள் பாடல் பாட வருகிறார்கள். போதை வேணாம் ஊரோரோ போதைன்னு ஊரெல்லாம் பேசுறாங்க. ஊரோரோ போதைன்னு ஊரெல்லாம் பேசுறாங்க. பருவ வயசு பிள்ளைகளே பக்கம் நீங்க போகாதீங்க. பருவ வயசு பிள்ளைகளே பக்கம் நீங்க போகாதீங்க. படிக்க
தானன நானே தானன நானே தானன தானன நானே. ரெண்டாங்கட்டா வயசுல தான் துண்டாட வருவாங்க, ரெண்டாங்கட்டா வயசுல தான் துண்டாட வருவாங்க. அவங்க எட்டதுல நிக்க வச்சு விரட்ட வேணுங்க, அவங்க எட்டதுல நிக்க வச்சு விரட்ட வேணுங்க. ரெண்டாங்கட்டா வயசுல தான் துண்டாட வருவாங்க, ரெண்டாங்கட்டா வயசுல தான் துண்டாட வருவாங்க. அவங்க எட்டதுல நிக்க வச்சு விரட்ட வேணுங்க, அவங்கள எட்டதுல நிக்க வச்சு விரட்ட வேணுங்க. ஆசைவார்த்தை சொல்லி சொல்லி இருக்க நினைப்பாங்க, ஆசைவார்த்தை சொல்லி சொல்லி இருக்க நினைப்பாங்க. உங்க அப்பா அம்மா நினைச்சு பார்த்து விலைக்கு போனங்க, உங்க அப்பா அம்மா நினைச்சு பார்த்து விலைக்கு போனங்க. ஆசைவார்த்தை சொல்லி சொல்லி இருக்க நினைப்பாங்க, உங்க அப்பா அம்மா நினைச்சு பார்த்து விலைக்கு போனங்க. ஆள் இல்லாத இடமா கூட்டு பார்த்ததான் போத மருந்து கூட்டம் தான் அணிக்குங்க, ஆள் இல்லாத இடமா பார்த்து போத மருந்து கூட்டம் தான் அணிக்குங்க. அறிவை நீங்க பயன்படுத்தி, அறிவை நீங்க பயன்படுத்தி அம்மா அந்த பக்கம் போறீங்க, ஐயா அந்த பக்கம் போறீங்க. வாயை கட்டி வயிற்ற கட்டி படிக்க அனுப்புறாங்க, வாயை கட்டி வயிற்ற கட்டி படிக்க அனுப்புறாங்க. நீங்க கெட்ட சகாவாசம் விட்டு கெட்டிக்காரவாங்க, நீங்க கெட்ட சகாவாசம் விட்டு கெட்டிக்காரவாங்க. போதைய தொட்டு புட்டா பாதம் மாறுங்க, போதைய தொட்டு புட்டா பாதம் மாறுங்க. நீங்க தொடாமல வேலை படிச்சு உயரணுங்க, நீங்க தொடாமல வேலை படிச்சு உயரணுங்க. தானன நானே தானன நானே தானன நானே தானன நானே. அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் நன்றி. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்று பாரதியார் கூறியிருக்கிறார். அதாவது நம்ம உடல் நல்லா இருந்தாதான் நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை சரியா செய்ய முடியும். அந்த வார்த்தைகளை பாரதியார் சும்மா சொல்லல. அவருக்கு இளமையிலேயே நிறைய வறுமை, அவர் 36 வயசுல இறந்து போயிட்டாருன்றது எல்லாருக்கும் தெரியும். இளமையில வறுமையா இருக்கும் போது இந்த வறுமையில அவரால் உடலை பேணி காக்க முடியல. அப்ப அவருடைய மனம் ரொம்ப வேகமா செயல்பட்டது, ஆனா அதுக்கு உடல் சரியா பக்குவமா வரல. அதனாலதான் விசையுறு பந்தினை போல், எவ்வளவு வேகமா நம்ம பந்தை ஓங்கி அடிக்கிறோமோ அந்த வேகத்துல அது திருப்பி வரும். அப்படி விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்று பாரதியார் கூறியிருக்கிறார். அந்த உடல் நலம் குறித்தும் மனநலம் குறித்தும் பேசுவதற்கு மருத்துவர் ஐயா அவர்களை இப்பொழுது அழைக்கின்றேன். நாட்டு நலப்பணிகள் திட்ட முகாம் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர்கள் மக்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் வடூர் வட்டார மருத்துவமனை சார்பாக இனிய மாலை வணக்கங்கள். மேம் சொன்ன மாதிரி இந்த முகாமுக்கு அவங்க என்னை கூப்பிட்ட உடனே அவங்க என்னோட கிளாஸ் மேக்ஸ் டீச்சர், ஃப்ரம் 6th கிரேட்லேருந்து 10th கிளாஸ் வரைக்கும் என்னோட மேக்ஸ் டீச்சர். ஸோ இது இந்த விழாவுக்கு எங்களுடைய பங்களிப்புன்றது அவங்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பாக தான் நான் கருதுகிறேன். இது எனக்கு நிகழ்ச்சி வாய்ப்பு கொடுத்தது ஒரு மற்ற மகிழ்ச்சி தருது. மேடம்காக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறது ரொம்ப மரியாதையாக நான் ஃபீல் பண்ணுறேன். இது எனக்கு அளித்த வாய்ப்புக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஈன்றோருக்கும் தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாய்வாங்க. அது தாய்க்கு மட்டும் போகிறது, அது ஆசிரியர்களும் பொருந்ததை நான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா அவங்க தன்னுடைய மாணவன் ஒரு எல்லா ஆசிரியரும் அதுக்காக பாடுபடுவாங்க. ஒவ்வொரு ஆசிரியரும் எந்த மாணவனும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை அடையும் போது அவங்க அடையிற மகிழ்ச்சின்றது அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதாவது எப்பவுமே எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி தரும்போது ஏதோ சொல்லுவாங்க, அவங்க ஏன் போல உங்களை ஏற்றி விட்டுட்டு நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்வாங்க. எங்கள் சார்லாம் அதுதான் சொல்லுவாங்க எப்பவுமே. அதனால எந்த ஒரு மாணவனாக இருக்கட்டும், எதிர்காலத்தில் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையில் பண்ணணும்னா அவங்களோட பேச்சை கேட்டு உரிட்டாக இருந்தால் மட்டும்தான். உங்களுக்கு தாய் தந்தையர் அடுத்தது மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவோம். தெய்வத்துக்கு முன்னாடி குரு வச்சுருக்காங்க, எதுக்கு வச்சுருக்காங்க? அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் வாழ்க்கையில் ஒபீடியண்ட்டாக இருந்தால் தான் ஒரு லெவலில் நீங்கள் ரீச் ஆக முடியும். உங்களுடைய ஆம்பிஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரீச் ஆக முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாபிக்கு உடல்நலம் மற்றும் மனநலம் பற்றி பேசணும். இது ஒரு ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஹெல்த் அவேர்னஸ்னால் உங்களுக்கு
இங்கே வந்து வட்டார மதத்து சார்பாக இங்கே எச்ஐ வந்திருக்காங்க, எங்கள் உதவியாளர் வந்திருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஜென்ரல் டாப்பிக்காக நாங்கள் சொல்கிறோம். அதே நேரத்தில் வாய் நம்ம டூத் கேர் பற்றியும் நாங்கள் உங்களுக்கு சின்ன ஒரு ஹெல்த் டிப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்ல போகிறோம். உடல்நலம் பார்த்தீங்கன்னா சோரை இல்லாத சித்திரம் இல்லைன்னுவாங்க. அதாவது நம்ம உடல்நலம் தான் பிரதானம். உடல்நலம் இல்லைன்னா நம்ம எதுவுமே வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. அந்த வகையிலே நீங்கள் உடல் நலத்தை காக்கணும்னா செல்ஃப் டிசிப்ளின், நம்மளுடைய செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதாவது உடல் நலத்தை எப்படி நம்ம ஹைஜீன் சொல்லுவாங்க. ஹைஜீன் மெஷர்ஸ்னா என்னன்னா உங்களுக்கே தெரியும். என்னென்னா ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வதிலிருந்து நம்மளுடைய சுய ஒழுக்கம், சுய ஒழுக்கம் என்ன காலையில் எழுந்தோடனே நம்ம குளிக்கிறதுலேருந்து சுய ஒழுக்கம் எல்லாத்துலேயும் ஸ்டார்ட் ஆகும். நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிறது, ஸ்கூல் கேம்பஸ் தூய்மையாக வச்சுக்கிறதுலேருந்து நம்மளோட சுய ஒழுக்கம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மேடம் சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு உட்காந்துருக்கோன்றது மாதிரி அது ஏதாவது ஒரு அக்கேஷனில் நம்ம சாப்பிடலாம். ஆனால் வந்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு முதல் படி. ஆரோக்கியமான உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து டெய்லி ஒரு எக் எடுக்கிறது ப்ரோட்டீன் தேவை, எல்லாருக்கும் தேவை ப்ரோட்டீன். அதனால் எக் எடுக்கிறது நீங்கள் வந்து இது போகிறீங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்றீங்கன்னா கூட அதுலேயும் தேர்ந்தெடுத்து ஒரு நிலக்கடலை, சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதை விட்டுட்டு ஜங்க் ஃபுட்ஸு, நம்ம இப்போ முக்கால்வாசி எல்லாம் பேக்கரி போகிறோம், அங்கே கேக்கு பண்ணு, இது வந்து ஹெல்த்துக்கு கொஞ்சம் கூட நல்லது இல்லை. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. எங்கே போனாலும் இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க, வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, சமைச்சு சாப்பிட்றது அதுதான் உடல் ஆரோக்கியத்தை நல்லது. ஏன்னா அது வந்து உடல் ஆரோக்கியத்தை நம்ம நோய் தடுக்கும். வேற எதுவும் நோய் வெளியில் சாப்பிட்றதுனால பல நோய்கள் வருது. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய மீடியாவில் பார்த்துருப்பீங்க, இப்போ டெலிவிஷன்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வீட்டில் செய்கிற உணவு தான் எப்பவுமே உடல் ஆரோக்கியம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ், ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது உடலுக்கு. அதாவது நம்ம வந்து இந்த ஜாக் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் ரொம்ப காஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கணும்னு நம்ம ஊரில் கிடைக்கிற பொருட்கள் என்ன வாழைப்பழமோ கொய்யாப்பழமோ அதெல்லாம் நம்ம வந்து இதுவாகவே நினைக்கக்கூடாது. அதுதான் இருக்கிறதுலே ஹெல்த்தி. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கான முதல் ஸ்டெப் இதெல்லாம். ப்ளஸ் வேறு என்னென்ன பண்ணணும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு? இப்போ நம்ம கொரோனா காலம்லாம் நிறைய தாண்டி வந்துட்டோம். கொரோனா காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? முக்கியமாக 2 மாஸ்க்கு, கை கழுவு, ஹேண்ட் ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பல நோய்கள் வந்து நம்ம சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால பல நோய்கள் வந்து உருவாகுது. அதனால நம்ம ஹேண்ட் ஹைஜீனும் இதெல்லாம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கு பின்னாடி வந்து அதை எப்படி செய்யணும்னு சொல்றது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம். அதுமாரி இது வந்து மழை காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. கொஞ்சம் நல்ல மழை அடிக்கடி வந்துட்டு இருக்கு எல்லாருக்கும். இந்த மழை காலங்களில் நமக்கு அடிக்கடி வர இது வைக்கிறது பார்த்தீங்கன்னா வைரல் ஃபீவர். வைரல் ஃபீவர்னா எனி டைப் ஆஃப் காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? காய்ச்சல் பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் என்ன செய்யணும்? அருகில் இருக்கிற ஏதாவது சுகாதார மருத்துவமனைக்கும் போகணும். நீங்களாம் செல்ஃப் மெடிக்கேஷன் வீட்டில் வந்து 2 நாள் ப்ரோசின் எடுக்கிறாங்க, எது எடுக்கிறாங்கன்னு மாத்திரையை போட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. காய்ச்சல் தண்ணீரை தான் கொடுக்கணும், காய்ச்சல் தண்ணீரை குடிக்கணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஹேண்ட் ஹைஜீன், கை கால்களும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ப்ளஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஹைட்ரேஷன் முக்கியம். ஹைட்ரேஷன்னா இப்போ வரக்கூடிய நோய்களில் பார்த்தீங்கன்னா முக்கியவாசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீஹைட்ரேஷன் ஆகும்னா வயிற்றுப்போக்கு கூட இந்த காலத்தில் வரக்கூடாது. அதுக்கு வந்து நீர் சத்து குறைய பார்த்துக்கணும். எல்லாம் எந்த டைப் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் சாறுகள், அந்த இந்த கண்டெய்ன் ஃபுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுக்கக்கூடாது. நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸு, இளநீர், ப்ளஸ் இந்த ஹாஸ்பிட்டல் போனால் ஓஆர்எஸ் அந்த மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து நம்மளுடைய நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும். எந்த ஒரு ஃபீவர் வந்தாலும் சரி, காய்ச்சல் வந்தால் நம்ம உட்கொள்ளக்கூடிய பொருட்கள் என்னென்ன, சூப் எடுத்துக்கலாம், கஞ்சி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி தான் சாப்பிடணுமே தவிர இதெல்லாம் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் ப்ளஸ் வந்து நோய்களுக்கும் இது ஒரு தீர்வு மருந்தாகும். புரியுதுங்களா? அது மாதிரி இப்போ இந்த மழை காலத்தில் வைரல் ஃபீவர் பண்ணணும், வயிற்றுப்போக்கும் நமக்கு அடிக்கடி. இதுக்கு வந்து நம்ம சுற்றுப்புற சூழலும் சரி, நம்ம செல்ஃப் ஹைஜீன், ஓரல் ஹைஜீன் ப்ளஸ் வந்து ஹேண்ட் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். கை காலத்தில் சுத்தமாக வச்சுக்கணும். வந்து டெய்லி வந்து 2 வேளை ப்ரெஷ் பண்ணணும், குளிக்கணும்ன்ற மாதிரி நம்ம கையை இருந்தாலும் சுத்தமாக வச்சுன்னா நம்ம நோய் பரவாமல் தடுத்துக்கலாம். அது மாதிரி பொது இடங்களில் போகும்போது
யாராவது ரொம்ப டிசீஸ்டாக இருந்தால் அந்த மாதிரி மாஸ்க் போட்டுருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை பார்த்துங்க. உங்களுக்கு மழை காலங்களில் வரக்கூடிய வேற நோய்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெங்கு, மலேரியா அந்த மாதிரி வரும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணம் சொல்லுங்க. டெங்குன்றதை பற்றி ஓரளவுக்கு எனக்கு தெரியுமா? எதனால வருதுன்னு தெரியுமா? கொசுனால வருது. அது எதனால? கொசு எதனால உற்பத்தி ஆகுது? நம்ம வீட்லயும் சரி, உங்க ஸ்கூல் என்வரான்மெண்ட்டும் சரி சுத்தமா வச்சுக்கணும். தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். அதை பற்றி நம்ம விரிவாக வந்து நம்ம சுகாதார ஆய்வாளர் சொல்லுவாங்க. அது மாதிரி டயர்ஸ் வீட்டில் வந்து என்ன பண்ணுவோம், நீங்கள் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும், வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த வாட்டர் கண்டெய்னர் இருக்கு பார்த்தீங்களா, அது கொட்டிட்டு புது தண்ணி மாற்றிடணும். அது மாதிரி டயர் போட்டு வச்சுருக்கீங்க, இந்த ஓடு போட்டு வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வந்து அப்புறப்படுத்திடணும். இதெல்லாம் வந்து என்னது, கொசு உற்பத்தி ஆகாமல், கொசு உற்பத்தி ஆக தவிர்த்தாலே நமக்கு வந்து இது குறைஞ்சிடும். அப்படி சப்போஸ் நமக்கு ஒரு ஃபீவர் வருது, ஒரு காய்ச்சல் வருது, இப்போ வந்து மழை காலன்றதுனால வைரஸ் காய்ச்சல் காமன் சொல்லியிருக்கேன். வைரஸ் காய்ச்சல்னா இல்லை மலேரியாவா இல்லை டெங்குவா நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணுவோம், எந்த காய்ச்சல் வந்தாலும் ஒரு நாள் 2 நாள் அதுக்குள்ள நம்ம வந்து மருத்துவமனையில் போயிடணும். நீங்களா மாத்திரை எடுக்கக்கூடாதுன்னு முதல்ல சொன்னேன். அந்த மாதிரி. ஸோ டெங்கு பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தெரியுமா? டெங்கு மலேரியா அந்த மாதிரி நோய்களை பற்றி தெரியுமா? ஏன்னா இது மழை காலம், அதனால் டெங்கு பற்றி யாராவது தெரியுமா? சரி, நானே சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெங்கு வந்து நீங்கள் சொன்ன வைரல் ஃபீவர் இது. இது வந்து கொசுவால உற்பத்தி ஆகிறது. என்னென்ன அறிகுறிகள் வரும், இதை எதனால் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கோம். என்னென்ன அறிகுறிகள் வரும்? ஃபீவர், ஹை ஃபீவர், காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 100 டிகிரிக்கு மேலே, 104 டிகிரி அந்த அளவுக்கு காய்ச்சல் இருக்கும். தலைவலி, கண்ணுல வலி, அப்புறம் உடம்புல ரேஷஸ், அங்கங்கே வந்து இது மாதிரி சிராய்ப்புகள் மாதிரி வரும். சிராய்ப்பு வந்து சொல்லிட்டா இது ரெட்டாக வரும், அதுதான் ரேஷஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி வரும். இது வந்து நார்மல் வந்து டெங்குல 3 இது இருக்கும். உங்களுக்கு நார்மல் ஃபீவர் வந்துன்னா சீக்கிரமாக சப்சைட் ஆகிடும், போயிடும். உங்களுக்கு பேராசிட்டமால் அதை சின்ன சின்ன மாத்திரைகள் எடுத்தாலே உங்களுக்கு சரியாயிடும். இது வந்து நீங்களே இது பண்ணிட முடியாது, ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால்தான் உங்களுக்கு வந்து எந்த வகையான இது அதனுடைய சிம்டம்ஸ் அதிகமாகும். சிம்டம்ஸ்னா அதுக்கு அறிகுறிகள் அதிகமாகும். அதிகமாகனா என்ன மாதிரி அதிகமாகும், நமக்கு வந்து வயிற்று போக்கு அதிகமாகிறது, மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த தகவலும் உங்கள் வீட்லேயும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்கள் பெற்றோர்களுக்கு, உங்கள் சகோதர சகோதரிக்கும் இது வந்து ஒரு காய்ச்சல் இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வைத்தியம் பார்க்கக்கூடாது, மருத்துவமனைக்கெல்லாம் போகணும். ஏன்னா டெங்கு வந்து சீரியஸ் ஆகக்கூடிய நிலைமை இருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த அறிவு, இதை வந்து நீங்கள் வீட்லேயும் போய் சொல்லலாம், அவங்களே எஜுகேட் பண்ணலாம். இந்த மாதிரி தேங்கி இருக்க தண்ணீர் இதை வந்து மூடி வைங்க, வாரத்துக்கு ஒரு முறை வாஷ் பண்ணி வைங்க. அம்மாவுக்கு சொல்லலாம், இதை வந்து இதெல்லாம் அசுத்தமாக இருக்கு, இதை வாஷ் பண்ணி வச்சுருங்க, ஒரு வாரத்துக்கு மேலே வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்களே எஜுகேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டாலே டெங்கு, மலேரியா போன்ற ஆமாம் கொசுக்களால் வர்றது, இதை வந்து நம்ம சுத்தம் இல்லாத காரணம் தான் இருக்குது. உடல் நலன்றது முதல்ல வந்து நம்ம சுத்தத்தில் ஆரம்பிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு குளிக்கணும், நெயில்ஸை கட் பண்ணுறோம், இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி வீட்டையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்மளோட கடமை. அப்புறம் இந்த டெங்கு பார்த்தோம், இந்த மாதிரி மழை காலத்தில் வயிற்றுப்போக்கும் வரும். வயிற்றுப்போக்குக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி நீர் சத்து குறையாமல் பார்க்குறாங்க. அதுக்கும் ஹேண்டைஜின் தான் முக்கியம். அதுமாரி வெளியில் இருக்க சாப்பாடை முக்கால்வாசி தவிர்த்துடுங்க. வீட்டில் நல்லா பாயில் பண்ண நல்லா சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது. வெளியில் இருக்க சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம், எந்த நோயும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வாரமாக போய் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது, இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் தவிர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு உடல் நலம் பார்த்தோம். அப்புறம் என்னுடைய டாபிக் வந்து வாய் நலம். நான் அதுதான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ வாய் நலம் பற்றி பேசணும்னா பற்களை சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா வாய் ஒரு கண்ணாடின்னு சொல்லுவாங்க. எதனால கண்ணாடின்னா வாய் ஒரு கண்ணாடி. ஏன்னா உடம்புல இருக்கிற நோய்களுடைய பிரதிபலிப்பு நிறைய வாயில தெரியணும். ஒரு வைரஸ் நோயாக இருக்கும், ஒரு வைரல் ஃபீவர் வருதுன்னா வாயில புண்ணு வரும். கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருப்பீங்க, தெரியுமா? அது மாதிரி ஒருத்தர் வந்து நீரிழிவு டயபிட்டிக் இருக்காருன்னா அதுலேயும் வாயில வந்து பிரதிபலிக்கும். இந்த மாதிரி வாய் சுகாதாரம்ன்றது அந்த அளவுக்கு முக்கியம். எந்த அளவுக்கு சுகாதாரமாக வச்சுக்கிறோமோ உடல் சுகாதாரமும் அதில் இருக்கு. வெறும் வாய்ன்றது நம்ம தனி பார்ட் கிடையாது, நம்ம உடலை சேர்ந்து தான் அது எந்த அளவுக்கு சுகாதாரமாக வச்சுருக்கோமோ
அந்த அளவுக்கு உடல் நலமும் அதுல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு சர்வே என்ன சொல்றாங்க, நம்ம வாயில இருக்க கிருமிகளால அதே கிருமி தான் நம்ம ஹார்ட்ல இருக்கிற கிருமியும் ஒண்ணுதான், ஹார்ட் அட்டாக் அந்த கிருமியும் ஒண்ணுதான். அதனால 50 வயசு ஆனவங்க 40 வயசு ஆனவங்க வாய் சுகாதாரத்தை நல்லதா வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அது வந்து அவங்களுக்கும் பொருளாது, நமக்கும் பொருளும். நம்ம என்னென்ன பண்ணணும் வாய் சுகாதாரத்துக்கு? அப்புறம் நீங்க ஒரு போஸ்ட் போட்டுருங்க, இதை பார்த்தீங்கன்னா தெரியும். கன்சியூம் மோர் green leafy vegetables and milk products. ஆமா. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அவாய்ட் மீல் கன்சம்ப்ஷன் ஆஃப் ஸ்வீட் அண்ட் சிட்ரஸ். அதாவது சாப்பாடு இடைவேளைக்கு முன்னாடி நம்ம வந்து அதிகமா சுகர் கண்டென்ட் உள்ள ஒரு சாக்லேட்டோ ஸ்வீட்டோ பல்லில் ஒட்டுற மாதிரி பொருட்கள் எடுத்தாலும் உடனே என்ன பண்ணணும், அதை வாய் சுத்தம் பண்ணிடணும். வாய் சுத்தம் பண்ணால் அதை குறைச்சிக்கணும், அந்த அளவு குறைச்சிக்கணும். அதனால வாய் சுத்தத்தையும் வச்சுக்கணும். அது மாதிரி வச்சிருந்தீங்கன்னா என்னென்ன பல் சம்பந்தமான நோய்களை வந்து நம்ம தவிர்க்கலாம். பல் சம்பந்தமான நோய்கள் யாருக்கு தெரியுமா? பல்வலி வரும். எதனால வருது? சொந்த பல்லு கேள்விப்பட்டிருக்கீங்க. காமன் டிசீஸ் அது. ஏன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் சரியா இல்லைன்னா நமக்கு எப்படி நோய்கள் இந்த மாதிரி இது வருதோ அது மாதிரி வாய் சுகாதாரம், ஓரல் ஐட்டம் சரியா இருக்கலன்னா நமக்கு சொத்தைகள் வரும். சொத்தைகள் பத்தி ஒரு சின்ன படம் எப்படி இருக்கும் அப்படின்றது இங்க எல்லாருக்குமே ஓரளவு பல்ல பத்தி தெரிஞ்சிருக்கும். பல்ல பத்தி தெரியும், பல்லோட ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியுங்களா? இது வந்து வெளியில் இருக்கிறது எனாமல்னு சொல்லுவோம். அப்புறம் உள்ள ஒரு லேயர் இருக்கு, உள்ள ஒரு லேயர் இருக்கு, 3 லேயர் இருக்கு. இப்போ வந்து பல் சொத்தைன்றது எப்படின்னா ஒரு கிருமியால வரலாம், பாக்டீரியா கிருமியால வரல. எதுனால? வாய் சுத்தம் இல்லாதனால. நம்ம சாப்பிட்றோம், இரவுல சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போயிடும். கரெக்டா? எத்தனை பேர் இரவுல சுத்தம் பண்ணிட்டு இரவுல பல் சுத்தம் பண்ற பழக்கம் யாருக்கா விட்டா? அது ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி பண்ணினால பல்லில் வாய் சுத்தம் பல் சொத்தை வரத்தை தவிர்க்கலாம். பல் சொத்தை முதல்ல வருதுன்னா நம்ம கிருமிகளால தான் வரும். ஸோ முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாட்டு, கருப்பு டாட்டு, அந்த மாதிரி தான் இது ஸ்டார்ட் ஆகும். அது நமக்கு தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது துளியா உள்ள போயிடும். துளியா உள்ள போச்சுன்னா அந்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள போய் மாட்டோம், சாப்பிட்ற பொருள்லாம் மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த குச்சி வச்சு யூஸ் பண்ணுவீங்க, இது வச்சு அதெல்லாம் ரொம்ப தவறு. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அது அந்த என்ன பண்ணணும்னா உப்பு தண்ணீர் போட்டு வாய் கொப்பளிக்கணும். இது வந்து நல்லா ஓரல் ஹைஜீனுக்கு ரொம்ப சிறந்த ஒரு இது. கதப்பான தண்ணி உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கணும். இது என்ன மாதிரி உங்களுக்கு சொத்தை இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் மருத்துவர் தான் வந்து பார்க்கணும். நீங்கள் வந்து அதை அப்படியே விட்டீங்கன்னா அது வந்து பல்வலி, பல் வீக்கம், அப்புறம் அந்த பல்லே எடுக்கிற மாதிரி போயிடும். ஏன்னா பல்லு வந்து ரொம்ப இன்றியாம இருக்குது. ஏன் சொல்லுங்க? பல் போச்சுன்னா சொல் போச்சுன்னு சொல்லுவாங்க. பல்லு வந்து எதுக்கு தேவைப்படுது? நம்ம முக அழகுக்கு தேவைப்படுது, அப்புறம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு தேவைப்படுது. இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியாது. எத்தனை பேர் வந்து பல் எழுந்துட்டு சாப்பிடாம சரியா சாப்பிடலாம், என்ன ஆகும்? உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப இன்றியமையானது வந்து நமக்கு பல்லும். நமக்கு எந்தெந்த ஆர்கன் நம்ம உடம்புல ஹார்ட்டு, லங்ஸ், அந்த மாதிரி எது கண்ணு அது முக்கியமோ அது மாதிரி பல்லும் ரொம்ப முக்கியமான உறுப்பு தான். ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும். எப்படி பார்த்துக்கணும்? இப்போ இந்த மாதிரி சொத்தை பார்த்துட்டீங்க. அதே சொத்தை வந்து இந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல இருக்குது. உள்ள போக போக உங்களுக்கு வலி வந்துடும். இது முதல் ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டு இந்த மாதிரி கருப்பா இருக்க நம்ம வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் தான். டெய்லி ப்ரெஸ் பண்ணுறோம், கண்ணாடி எடுத்து பாருங்க. அதில் ஏதாவது உங்களை கருப்பா தெரியுதா? இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஆர்பிஎஸ்கே டாக்டர் வராங்க, கேப் வராங்க, வருவாங்க. ஆமாம், டாக்டர்ஸ் வருவாங்க. உங்கள் ஸ்கூல் ஸ்க்ரீனிங்க்கு ரெகுலராக வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வரும்போது அவங்களுமே ஏதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க. எங்களுக்கும் தகவல் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. சின்ன சொத்தை அந்த மாதிரி இருக்கும்போதே நீங்கள் வந்து அதை கவனிச்சிட்டிங்கன்னா பல்லை வந்து அடைச்சிடுவோம். பல்லை வந்து ஃபர்தராக அது வீக்கமோ வலியோ பல் எடுக்கிற அளவுக்கு போகாத நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம பல்லுக்கு வந்து இந்த மாதிரி சிகிச்சைகள் இருக்குது. அதனால நீங்கள் வந்து அதை கவனத்தில் கொள்ளணும். இது பல் சொத்தை முதல்லன்னா அப்புறம் வந்து ஈறுகள் பிரச்சனையும் இருக்குது. பல்லில் ஈறுகள் வந்து ரத்தம் கசித்து இருக்குது. அது காரணம் பார்த்தீங்கன்னா ஈறுலேயே வந்து நீங்கள் பல் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது தான். அது வந்து 6 months ஒன்ஸ் இல்லை வருஷம் ஒரு தடவை ஆச்சு ப்ரொஃபஷனல் ஸ்கேலிங் சொல்லுவோம், கிளீனிங். அந்த மாதிரி நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பல் சம்பந்தமான
நோய்கள் இதெல்லாம் வந்து என்ன இதுக்கும் வந்து நம்மளுடைய சுத்தம் தான். நம்ம வாய் சுத்தம் ஒழுங்கா வச்சிருந்தா பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தவிர்க்கலாம். அப்புறம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சீரற்ற பருக்கு இருக்கும், பல்லு தூக்கிட்டு உள்ள போயிட்டு அதனாலையும் பிரச்சனைகள் வர்றது வாய்ப்பு. அதுக்குமே வந்து சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு 18 வயசுனா அதை சீக்கிரம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சில பேருக்கு என்ன ஆகும், கீழே விழுந்து பல்ல உடச்சிப்பாங்க, அதை வந்து கேர்லெஸ்ஸாக அப்படியே விட்டுருவோம். பல் உடஞ்சிருக்கு, அதை கேர் எடுக்கணும். அது என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜில் சொத்த வைக்கும், பல்லு கலர் மாறிடும். அது என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு இதுக்கு போகிறோம், பப்ளிக்கு போகிறோம்னா அது வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட் பல்லாக இருந்ததுன்னா அதை பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு அசிங்கமான தோற்றங்கள் உண்டு பண்ணும். அந்த வகையில் என்ன பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். வேற பல் சம்பந்தமான வேற நோய்கள் ஏதாவது தெரியுமா? வாய் புற்றுநோய். வாய் புற்றுநோய் இன்னைக்கு வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் அதிகம். காரணம் என்னன்னா நம்மளுடைய தீய வழக்கு பழக்கங்கள் தான். நீங்க வந்து இதை வந்து உங்க வீட்டில் உள்ள சகோதர சகோதரிகள், உங்க பெற்றோர்கள் யாரா இருந்தாலும் சரி, என்ன முதல்ல இது காரணங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, வாய் புற்றுநோய்ன்றது ரொம்ப கொடூரமான ஒன்று. நாங்கள் நிறைய பார்க்குறோம் எங்கள் பிஎஸ் ஸ்டாஃபில் 30லேருந்து 35 வயசுல இருக்கிறவங்க ஒரு 4 பேர் இறந்தே போயிட்டாங்க. வெறும் 30லேருந்து 34 வயசு. உடனே பரவிடுவாங்க, உள்ள பரவி உங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே இது பண்ணிடும். இப்போ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் இந்த நீங்கள் பார்த்துருக்கோம் புகை. அந்த பேக்கெட்டே உங்களுக்கு இன்ஜுரிஷன் போட்டுருக்கான், ஆனால் அதையும் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. செகண்டு, ரெகுலராக வந்து ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் உள்ளவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கு தான் வரும் மெயினாக. நம்மளுடைய இந்த தீய பழக்கங்கள் இருக்கிறவங்க உங்களுக்கு வாய் புற்றுநோய். வாய் புற்றுநோயினுடைய அறிகுறி என்னன்னு ஒரு அதாவது ஆறாத புண், எந்த ஒரு புண்ணுமே வந்து வாய்ப்புண் வருதுன்னா ஒரு வாரத்திலயோ 2 வாரத்திலயோ சரியாயிடும். அதை மீறி அது வந்து மாச கணக்கில் நம்ம விட்டுட்டோம்னா, காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பழக்க வழக்கங்களால வரும் வாய்ப்புண்ணு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பல்லு ஷார்ப்பாக இருக்கும், கூர் பருக்கெலாம் இருக்கும், அதை கடிச்சிடுவோம். கடிச்சிட்டு அந்த புண்ணை வந்து சின்னதாக மாத்திரை எடுத்தாலும் மேலே ஒரு இது பூசினா, கழிவு பூசினாலும் சரியாயிடும். ஆனால் அந்த தகவல் தெரியாமல் அவங்க மாச கணக்கில் அதை விட்டு வச்சுருப்பாங்க. அதுவுமே கேன்சராக மாறும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டும் சரி, நம்ம வந்து எந்த புண்ணாலும் சரி, நாள்பட்ட ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலே புண்ணு ஆறலை அப்படின்னா அது என்னன்னு பார்க்கணும். நாள்பட்ட புண், ஆறாத புண், இது முதல் அறிகுறி வாய் கேன்சர். 2வது வீக்கம், வாயில் வீக்கம் வரும், நம்ம சாப்பிட முடியாது, முழுங்கிட்டு கஷ்டப்படும். இதெல்லாம் கொஞ்சம் லேட்டரான ஸ்டேஜஸ், கொஞ்சம் நோய் பரவணும்னு வரக்கூடிய இதெல்லாம் இது. 3வது பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் மெலிந்து வெயிட் லாஸ்லாம் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும் போது நம்ம வாயில் புண்ணு, ஆறாத புண்ணு, இந்த மாதிரி முழுங்க முடியல, இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நம்ம வந்து மருத்துவரை அணுகி அது என்னன்னு ஒரு டெஸ்ட் பண்ணிட்டாலே நம்ம வந்து இது கேன்சரும் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா, ஸ்டேஜஸ் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா இதை சீக்கிரம் நம்ம காப்பாற்றிக்கலாம். பேஷண்ட்டோட உயிரை நம்ம காப்பாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டா. அதுவும் முட்டிச்சுன்னா அதுவுமே கஷ்டம். ஸோ வாய் புற்றுநோய் பற்றி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? வேற ஏதாவது நோய்கள் பற்றி உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? அது வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஷார்ட் டூத், அந்த மாதிரி பல்லால அடிப்பட்டு வரதும் உண்டு. நமக்கு வந்து இயற்கையாக வந்து குறைபாடுகள், வைட்டமின் குறைபாடுகள் இருக்கும். அது மாதிரி டி சொல்லுவோம், சி சொல்லுவோம், வைட்டமின் டி குறைபாடு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுக்கும்போது இதெல்லாம் வந்து சத்து குறைபாடுகள் தான் எல்லாமே காரணம். அது மாதிரி புண்கள் வர்றது, நீங்கள் சத்தான உணவுகள் எடுக்காது, இது வந்து குறைஞ்சிடும். இதை மீறிய சில காரணங்கள் வந்து அது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸால் வர்றது, அது தானாக சரியாயிடும். ஒரு வயசு வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அப்புறம் நம்ம மென்டல் ஹெல்த் சொன்னாங்க. மென்டல் ஹெல்த்ன்றது இன்னைக்கு வந்து மேம் சொன்ன மாதிரி எங்களுடைய காலங்கள், நான் படித்த காலங்கள்லாம் வேற. இன்னைக்கு வந்து நீங்க வந்து அப்படி இல்லை. என்ன நம்ம இங்கே வீட்டுக்கு போறோம்னு ஃபர்ஸ்ட் மொபைல், அப்புறம் டிவி, இதுதான் 2 தான் பிரதானம். இல்லை யாரும் வெளியே போய் விளையாடுறதுண்டா? யாரும் கிடையாது. சரிங்களா? மொபைல் உங்களுக்கு தேவையே வேணும்.
மொபைல் எப்போ எடுக்க போறீங்க தெரியல. படிச்சு முடிச்சு நீங்க வேலைக்கு போனோம்னா தான் உங்களுக்கு மொபைல் தேவை. அது வரைக்கும் யாருக்கும் மொபைல் தேவை இல்லை. மொபைலால என்ன வருது சொல்லுங்க, ஏதாவது யூஸ் இருக்கா? ஏதாவது முக்கியமான தகவல் உங்களுக்கு ஸ்கூல் ரிலேட்டட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருது, இல்ல அதுல வந்து கூகுள்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கணும், அது பரவாயில்ல கேளுங்க. அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணா போதும். அது மாதிரி டெலிவிஷன் டிவின்றது 1 மணி நேரம் தான், அதுக்கு மேல தேவை. நியூஸ் கேட்குறீங்க, வேற ஏதாவது உங்களுடைய ரெக்ரெஷன் பார்த்துக்கலாம், அது மேக்ஸிமம் 1 ஹவர். ஸோ இது வந்து நீங்க இந்த வயசுல உங்களுக்கு படிப்பு மட்டும்தான் பிரதானமா இருக்கும். படிப்பை தவிர்த்து வேற ஏதாவது டிவி ஆனீங்க, எல்லா பாதிப்பும் இருக்கும். வாழ்க்கையில எந்த ஒரு நிலையில நீங்க வந்து கல்வி ரொம்ப முக்கியம். இந்த வயசுல படிப்பை தவிர உங்களுக்கு டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் தவிர வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. இது 3 தான் உங்களுக்கு. இதை தவிர்த்து வேற எதுக்கும் போகாதீங்க. இப்போ நான் சொன்னேன் நோய்கள் பற்றி, இதை பற்றி உங்க வீட்டிலே நீங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நான் கேட்கிறேன். இந்த வாய்ப்பளித்த எனக்கு மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். டீச்சர்ஸ்க்கும்